வருஷத்துல செட்டில் ஆகணும் சார், 5 வருஷத்துல செட்டில் ஆகணும் சார்னு சொல்லிட்டு இங்க எத்தனை பேர் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க இருக்கீங்க? 50,000 சம்பளம் வாங்குறவங்க, 30,000 சம்பளம் வாங்குறவங்க, 25,000, 20,000, 15,000, 10,000. சரி, ஓகே. இப்ப நான் ஒண்ணே சொல்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க யாருமே இல்ல, கரெக்டா? ஆனா உனக்கு ஒரு கால்குலேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாசம் 1 லட்ச ரூபா சேர்த்து வைக்கணும்னா எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? 1 லட்சத்தை சேர்த்து வைக்கணும். எவ்வளவு சம்பாதிச்சா 1 லட்சத்தை சேர்த்து வைக்கலாம்? 5 லட்ச ரூபா சம்பாதிச்சாதான் 1 லட்ச ரூபா உங்க காசு இல்லைன்னு எடுத்து சேர்த்து வைக்க முடியும். ஒண்ணுமே இல்ல, நீங்க இந்த 10,000 20,000 எல்லாம் விட்டுருங்க, தூக்கி அடிச்சிருங்க. நீங்க இன்னில இருந்து 5 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க 5 லட்சம் சம்பாரிச்சு மாசம் 1 லட்சத்தை நீங்க எடுத்து சேர்த்து வச்சீங்கன்னா கூட மாசம் 1 லட்சம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது? 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு வருது? 1,20,00,000 ரூபா வரும். 10 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபா வந்துச்சு நீங்க நினைச்சது. ஆனா 10 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபாய் வீடு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க 1 லட்சத்தை சேர்த்து வச்சா கூட 10 வருஷம் கழிச்சு தான் நீங்க 1 கோடி ரூபாவே உங்க கண்ணுல பார்க்க முடியும்னா, அப்ப நீங்க எல்லாம் என்ன நினைச்சு லைஃப்ல செட்டில் ஆயிடும்னு ஓடின்னு இருக்கிறீங்க? இந்த ஒரே ஒரு கால்குலேஷன் தான் என் மைண்ட மாத்திச்சு. எனக்கு 6,000 ரூபாய் சம்பளம். எனக்கு வந்து வோடஃபோன்ல ஒரு வேலை கொடுத்தாங்க. நான் பெட்ரோல் பங்க் வாசல்ல நான் வோடஃபோன்ல வேலை செஞ்சுன்னு இருக்கேன். அப்ப நான் போற வர என் வேலை இதுதான். அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, போற வர கார் எல்லாம் எண்ணினே இருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரத்துல 100 கார் எண்ணிட்டேன். ஒரு கார் விலை 10 லட்சம் ரூபாய். அப்ப என்னடா இத்தனை கோடி இன்னைக்கு ரோட்ல ஓடிக்கினே இருக்குது, ஆனா நான் மட்டும் ரோட்ல நின்று இருக்கிறேன்னு பார்க்கும்போது, ஒரு கார்ல வந்து ஒருத்தன் பெட்ரோல் போடுறான். எவ்வளவுக்கு பெட்ரோல் போடுறான்னு அந்த மீட்டரை பார்த்து நேக்கிறேன். 6,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறான். நான் யோசிக்கிறேன், என் சம்பளமே 6,000 ரூபாய் தான், இவன் பெட்ரோலே 6,000 ரூபாய்க்கு போடுறான்னா அப்ப இவன் என்னதான்டா பண்ணி இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இவன் எவனுமே வேலை செய்யல. என்னதான் நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் இன்னைக்கு அதிகபட்சம் எவ்வளவு சம்பளம் கொடுக்குது உங்களுக்கு ரெடியா இருக்காங்க சார்? நான் 24 மணி நேரம் கம்பெனிக்காக உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குது? இன்னைக்கு ஒரு கம்பெனி ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1 லட்சம் கொடுக்குது யாருன்னா ரெடியா இருக்கிறாங்களா? கிடையவே கிடையாதுங்க. யாருமே அதுக்கு ரெடியா இல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க மட்டும் உங்க வாழ்க்கையில நான் அதிகமா சம்பாதிக்கணும்னு நீங்க அதிகபட்சம் 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு இருக்குது உங்களுக்கு. அதுல அதிகபட்சம் 8 மணி நேரம் தான் நீங்க வேலை செய்யறீங்க. ஆனா அந்த 8 மணி நேரத்துல என்ன வேலை செஞ்சாலும் 1 லட்சம் ரூபாய் கூட நீங்க சம்பாதிக்கவே முடியாத ஒரு டாஸ்க்ல மாட்டின்னு தான் நம்மளாம் வாழ்ந்துன்னு இருக்கிறோம்.